வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி முட்டைக்கோஸ் பக்கோடா தான் செஞ்சுருக்கேன். பார்க்க ஆனியன் பக்கோடா மாதிரியே இருக்குல்ல, டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு ஒரு பெரிய வெங்காயம் தேவைப்படும். ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி சின்ன வெங்காயமாக கிடச்சதுனால நான் 2 வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நறுக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் முட்டைக்கோஸையும் வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு வரும். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் சேர்ப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்தேன். தண்ணி லைட்டாக அப்பப்போ தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு முடித்தோன்னே அது எப்படின்னா பிடிச்சி பாருங்கள், பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும், உதுத்து பாருங்கள், அப்படியே உதிர்ற மாதிரியும் இருக்கணும். நமக்கு தூளாக பக்கோடா வேணும்னா உதுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷேப்பில் வேணும் அப்படின்னா நல்லா தட்டி அந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஷேப்பாக வேணுங்கிறதுனால நான் இப்படி பிடிச்சி பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எனக்கு பத்தலை, அதனால இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. அவ்வளோதான். இனி எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு தூளாக வேணும்னா தூளாக அப்படியே உதுத்து விடலாம். இந்த மாதிரி ஷேப்பாக ஏதாவது ஒரு ஷேப்பில் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி கிள்ளி போடுங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், குயிக்காக செஞ்சாச்சு நம்ம கேபேஜ் பக்கோடா. ரொம்ப சிம்பிள், ஈஸி. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.